வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெசிபி செய்முறையை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த செய்முறை பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் 3 ஆப்ஷனல் இருக்குது. ஒன்று ஸ்பீட் குக்கிங், ஒன்று மீடியமு, ஒன்று வார்ம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வதக்கிறது ஸ்பீட் குக்கிங்கில் தான் நம்ம இப்போ செய்யணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 10 நம்பர் சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு எடுத்துருக்கேன், அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் அனஸ் அதையும் சேர்த்துடலாம். அதில் பிரிஞ்சி இலை அது 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஜாதி பத்திரி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நம்ம மசாலா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். 3 வெங்காயம் இது மாதிரி லென்த்தியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதக்கிறது நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா அப்படி குழைவாக வந்துருப்பாங்க, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். 3 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துருக்கேன், அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதையும் இதில் போட்டுடலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். இப்போ புதினா சின்னதாக ஒரு கட்டு எடுத்துருக்கேன், அதை இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். 2 கப் அரிசிக்கு 1 கட்டு புதினா எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன், அதை இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள உப்பு, காரம், அந்த புதினா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அந்த மட்டனில் இறங்கும். ஃபைனலாக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி இது மாதிரி நம்ம வதக்கிறதுனால நல்லா உதிரியாக வரும். இதை தனியாகவும் நம்ம நெய் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இதுலேயே மசாலாவிலேயே போட்டும் வதக்கிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த கணக்கில் தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நான் ஹாட் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன். அது மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலோடு சேர்த்து 3 கப் மொத்தம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ மறுபடியும் மூடிட்டு ஸ்லோ குக்கில் வச்சிடலாம். எப்பயும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இப்படி சைட்லேருந்து எடுக்கணும். இப்போ அரிசி வந்து நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் அப்படியே புழிஞ்சிடலாம். இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம். இப்போ வந்து ஃபைனலாக 1 டீஸ்பூன். இப்போ இதிலே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை அப்படியே பொடியாக ஃபைனாக இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த புதினா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துருக்கோம், எலுமிச்சம்பழம் சாறு, புதினா 3மே சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு தரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோ குக்கில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் வந்து சைட்லேருந்து இப்படி எடுத்து விடணும். இப்போ நம்ம இந்த வந்து எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறதுனால இதுக்கு தம் போடணும் அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. இதிலேயே நம்ம ஸ்லோ குக்லையும் வார்ம்லேயும் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இப்போ அதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் ஈஸி மெத்தடில் ரொம்பவே குயிக்காக செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.